போரில் தண்ணி இல்லையா? இந்த தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உங்கள் வீட்டு போரில் தண்ணி இல்லையா? இந்த தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். போரில் எப்படிங்க தண்ணி இருக்கும்? சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். முந்திலாம் ஒரு அரசர் காலத்தில் ஒரு கிராமம் உருவாக்குனாங்கன்னா அந்த கிராமத்து பக்கத்தில் குளம் உருவாக்குனாங்க, கம்மாய் உருவாக்குவாங்க, ஏரி உருவாக்குவாங்க. மழை பெஞ்சால் நீர் பூரா போய் குளத்தில் போய் தேங்கும். குளத்தில் தண்ணி இருக்கும், குளத்தில் குளிப்பாங்க, குளத்து நீரை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி குளத்தை அழித்து கம்மாயை அழித்து இன்றைக்கி ரியல் எஸ்டேட் போட்டு ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க. போரில் தண்ணி இருந்தால் தானே, குளத்தில் தண்ணி இருந்தால் தானே போரில் தண்ணி வரும். குளத்துலேயே தண்ணி இல்லையே, அப்புறம் எப்படி போரில் தண்ணி வரும்? குளத்தை பூரா நீர்நிலைகளை பூரா தூர்வாரி பல வருஷம் ஆச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. திமுக ஆட்சிக்கு 3 வருஷம் ஆச்சு. நீர்நிலைகள் தூர்வாரில், கம்மா தூர்வாரில். அப்புறம் எப்படி குளத்தில் தண்ணி தேங்கும்? குளத்தில் தண்ணி இருந்தால் தான் போரில் தண்ணி வரும். அந்த கம்மா பூரா இன்றைக்கி சீமக்கருவேல மரம் வளர்ந்துருச்சு. கம்மா பூரா மேடாயிருச்சு. மக்கள் குப்பையை கொட்டி கொட்டி மேடாக்குறாங்க. கம்மாவில் கழிவு தண்ணீரை திறந்து விடுறாங்க. கட்டிட கழிவுகளை கொண்டு போய் கம்மாவில் கொட்டுறாங்க. கம்மாவில் போய் குப்பையை கொட்டுறாங்க. ஒரு கம்மாய், குளம், ஏரி அது புனிதமானது. மழை பெஞ்சால் தண்ணியை தேங்கி வைப்பாங்க. போரில் வீட்டு அது பக்கத்தில் இருக்க வீடுகளில் போரில் தண்ணி இருக்கும். குளத்தில் தண்ணி இல்லை, போர். அப்புறம் எப்படி போருக்கு தண்ணி வரும்? அந்த காலத்தில் ஒரு கிராமம் உருவாக்குனாங்கன்னா அதை சுற்றி ஒரு குளம் உருவாக்குவாங்க. அவங்க என்ன கிணத்தனமாக உருவாக்குனாங்க? ஒரு குளம் உருவாக்குவாங்க. மழை பெஞ்சு தண்ணி பூரா அதில் தேங்கும். விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க, குளிக்க பயன்படுத்துவாங்க, துவைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் வீடு இருக்கோம்னா அந்த வீட்டில் போர் போட்டோம்னா போரில் தண்ணி இருக்கும். குளத்தில் தண்ணி இல்லை, அப்புறம் எப்படி போரில் தண்ணீரும் வராது. நீர்நிலைகள் தூர்வாரணும். மக்கள் கழிவு நீரை போய் அதில் விடக்கூடாது, குப்பையை கொட்டக்கூடாது. உங்கள் ஊர் ஏரியாவில் இருக்க பக்கத்து கம்மாவில் விவசாயம் பண்ணாட்டினா கூட பரவாயில்ல, அந்த கம்மாவில் தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அரசு அதிகாரிகள்கிட்ட புகார் எழுதி கொடுங்க, தூர் வரணும்னு சொல்லி புகார் எழுதி கொடுங்க. அப்போ தான் குளத்தில் தண்ணி இருந்தால் தான் போரில் தண்ணி வரும். குளத்தில் தண்ணி இல்லாட்டினா போரில் தண்ணி வராது.